ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். மகா கும்பமேளாவில் திடீரென பற்றிய தீ. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடக்கிறது. 14ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா அடுத்த மாதம் 26 வரை 45 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கும்பமேளா நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் அமைந்துள்ள தற்காலிக குடியிருப்பில் தீப்பிடித்தது. கேஸ் சிலிண்டர் வெடித்து தீப்பிடித்ததாக தெரிகிறது. உடனடியாக அங்கிருந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. 4 மாவட்டங்களில் கொட்டப்போகுது கனமழை. நெல்லைக்கு ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகம் புதுவையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருநெல்வேலியில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 20 மற்றும் 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 24, 25 தேதிகளில் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடருக்கு NDRF, மனித பேரிடருக்கு NDA அமித்ஷா கொடுத்த உறுதி. ஆந்திராவின் கோண்டாபாவலூருவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்திற்கு வளாகம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்து பேசினார். கடவுள் ஒரு பேரிடரை அனுப்பும் நேரத்தில் நமது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்து உதவி செய்வார்கள். அதுவே மனிதனால் ஒரு இடத்தில் பேரழிவு ஏற்படும் சமயத்தில் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து உதவும். ஆந்திராவில் கடந்த 5 ஆண்டுகளில் மனிதனால் ஏற்பட்ட பேரிடரால் மக்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தனர். வீணாக கடந்து சென்ற அந்த 5 ஆண்டுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். பிரதமர் மோடி, முதல்வர் சந்திரபாபு நாயுடு இணைந்து ஆந்திராவுக்கு 3 மடங்கு வேகமான வளர்ச்சியை தருவார்கள் என்றும் அமித்ஷா உறுதியளித்தார். ईश्वर ने भेजी हुई आपदा होती है, डिजास्टर ईश्वर जब भेजता है तो NDRF काम में आता है और मैन मेड डिजास्टर जब होता है तब NDA काम में आता है. கோபாலபுரம் குடும்பத்துக்கு நெருக்கம் என்ற ஆணவமா? காலம் மாறும். மக்களை சின்ன பிள்ளை பூரா கத்துக்க பாருங்க. சின்ன பிள்ளை பூரா அழுகுது, கத்துக்க பசி பால் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு பால் கூட இல்ல. பிள்ளை பூரா கத்துக்க, சின்ன பிள்ளை பூரா குழந்தைங்க பால் இல்லாம கூட நிற்குதுங்க. பால் கொடுக்குறாங்களா பிள்ளைகளுக்கு? பால் கொடுக்குறாங்களா? ஒண்ணும் கிடையாது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. நேற்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பக்தர்களை உணவு, தண்ணீர் இன்றி அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்து பக்தர்கள் புகார் அளித்தபோது, திருப்பதி கோயிலில் மட்டும் 24 மணி நேரம் நிப்பா என்று ஒருமையில் அலட்சியமாக பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு. திருப்பதி கோயிலில் மக்களுக்கு உணவு, தண்ணீர், கழிப்பறை உள்ளிட்ட போதிய வசதிகள் செய்திருக்கிறார்கள். உங்களைப் போல உண்டியல் பணத்தை முறைகேடாக செலவழிப்பதில்லை. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நேர்மையான உழைப்பில் கிடைக்கும் பணத்தில் சிறு பகுதியை காணிக்கையாக கொடுக்கிறார்கள். உங்களைப் போல கோயில் பிரசாதத்தில் கமிஷன் அடிப்பதில்லை. கோபாலபுரம் குடும்பத்திற்கு நெருக்கம் என்ற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு. இதைவிட அதிகார மமதையில் ஆடியவர்களுக்கெல்லாம் காலம் பாடம் புகட்டியிருக்கிறது என்பதை அமைச்சருக்கு நினைவுபடுத்துகிறேன். காலம் மாறும். தனது ஒவ்வொரு தவறுக்கும் அமைச்சர் சேகர்பாபு ஆண்டவனுக்கும் மக்களுக்கும் பதில் சொல்ல தயாராக இருந்து கொள்ளட்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் மக்களை சந்திக்கும் விஜய். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய ஏர்போர்ட் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடுகின்றனர். இதில் பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் நிலங்கள் பெருமளவில் கைப்பற்றப்படுவதால் அங்குள்ள மக்கள் தீவிர போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். 900 நாட்களாக நடக்கும் போராட்டத்துக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களது ஆதரவை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் போராடி வரும் மக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திங்களன்று ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் வைத்து சந்திக்கிறார். காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை கேரவனில் இருந்தபடியே விஜய் உரையாற்ற உள்ளார்.
கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக விஜய் மக்களை சந்திக்கும் நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது. கருவாடு ஒருபோதும் மீனாகாது, ஸ்டாலின் எண்ணம் ஈடேறாது, வானதி கடும் தாக்கு. திமுகவின் தேசவிரோத முகம் அம்பலமாகிவிட்டதால் முதல்வர் ஸ்டாலின் அச்சமடைந்திருப்பதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். ஜனவரி 18 சென்னையில் நடந்த திமுக வழக்கறிஞர்கள் அணி மாநாட்டில் பேசிய ஸ்டாலின், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மூலம் ஒற்றையாட்சி முறையை உருவாக்க பாஜக முயற்சிப்பதாகவும் பிரதமர் மோடியை சர்வாதிகாரியாக மாற்றவே இந்த திட்டம் பயன்படும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் தேசிய கட்சிதான் வெற்றி பெறும் என்ற திமுகவின் வாதம் தவறானது. பார்லிமெண்ட்டுக்கும் சட்டசபைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தபோதுதான் தமிழகத்தில் திமுகவும் கேரளாவில் கம்யூனிஸ்டும் ஆட்சியை பிடித்தது. சட்டசபையில் முதலில் தேசிய கீதத்தை பாட மறுத்த திமுகவின் தேச விரோத முகம் அம்பலமானதால் திமுக கலக்கமடைந்திருக்கிறது. அதனால்தான் மத்திய அரசு மீது முதல்வர் ஸ்டாலின் அபாண்டமாக குற்றம் சாட்டி வருகிறார். தந்தை, மகன், பேரன் என குடும்பாட்சி நடத்தி வரும் திமுக இப்போது கொள்ளுப்பேரனையும் களமிறக்க தயாராகிவிட்டது. ஒரே குடும்பம்தான் திமுகவின் ஒரே கொள்கை. அந்த ஒரே குடும்பத்திலும் ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் மகுடம் சூட்டப்படும். ஆனால் பேசுவதெல்லாம் சமூக நீதி, பெண்ணுரிமை. பாஜக விரிக்கும் வலையில் மத்திய அரசை ஆதரிக்கும் கூட்டணி கட்சிகள் விழுந்துவிட வேண்டாம் என ஸ்டாலின் சொல்கிறார். 10 ஆண்டுகள் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்தவர் பிரதமர் மோடி. தனிப்பெரும்பான்மை இல்லாத போதும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காமல் சர்வாதிகார ஆட்சியை நடத்தியது திமுக. பாஜகவை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் கூட்டணி கட்சிகள் நன்கு அறிவார்கள். பாஜகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே விரிசல் வந்து விடாதா என முதல்வர் ஸ்டாலின் ஏங்கிக் கொண்டிருப்பது அவரது பேச்சில் இருந்து தெரிகிறது. கருவாடு ஒருபோதும் மீனாகாது, ஸ்டாலினின் இந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முழு 5 ஆண்டுகளும் பதவி வகிக்கும். 2029 பார்லிமெண்ட் தேர்தலிலும் வென்று 4வது முறையாகவும் ஆட்சி அமைக்கும். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் எனவும் வானதி கூறியுள்ளார். இஸ்ரோ ஒரு திறந்த புத்தகம், சரியான நேரத்தில் அறிவிப்போம். பிரதமர் மோடி சிறந்த தொலைநோக்கு பார்வை உள்ள தலைவர் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் நாராயணன் கூறினார். இஸ்ரோ செயல்பாடுகளுக்கு பிரதமர் மிகவும் ஆதரவாக உள்ளார். விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் சோதனை வெற்றிகரமாக முடிந்துள்ளது. சந்திராயன் 4 திட்டத்தில் 2 ராக்கெட்டுகளை எடுத்துச் செல்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க என பல நோக்கங்களுக்கு இந்த சோதனையின் வெற்றி கை கொடுக்கும். 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் பணிகளுக்கு பிறகு அது விண்வெளியில் பாதுகாப்பாக இருக்கிறது. ககன்யான் திட்டப்பணிகளும் நடக்கின்றன. அதற்காக நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இஸ்ரோ ஒரு திறந்த புத்தகம், எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் தெரிவிப்போம் என்றும் டாக்டர் நாராயணன் கூறினார். Prime Minister really he's highly support you. He's a great visionary leader, and this experiment will be useful for multiple purpose. Number one, Chandrayaan 4. ningalukella ariyan for Chandrayaan 4 mission, because it is a 9,200 kg satellite. So to build that, we are going to take through 2 rockets. So this experiment will be useful for that. Plus to build the space station, we cannot take as a single unit, so multiple units, so it will be useful. And future human space flight program also, this will be useful. Yeah, in the appropriate time we will be informed. We are going to be an open book, nothing will be secret, everything will be informed. Right now the situation is both the things are successfully docked and it is in the space very safely. Now we are studying all the results. My teams are really reviewing the results, and we will take proper decisions in the proper time. Now Gaganyaan, a lot of work is going on. In fact, the human rated vehicle work is going on. Now for the, before sending the actual human being, our own astronaut to the space, there are 3 missions planned. G1, G2, G3, 3 missions, unmanned missions are planned. So for the first mission, to accomplish the first mission, we have started the campaign activity in Sriharikota. So lot of experiment has to be done. Say, the life of our brothers are very, very important, and to safeguard them, lot of experiment has to be done. Parachute related, lot of experiment has to be done. Then crew escape system related, some experiments has to be done. Like that, the entire activity is accelerated, and the entire team ISRO and other organizations are working fantastically well, and we will be slowly accomplishing a very, very successful mission. ஸ்ரீரங்கம் சந்திர புஷ்பகரணியில் நம்பெருமாள் தீர்த்தவாரி.
ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 10ஆம் திருநாள் நம்பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளினார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா டிசம்பர் 30 தொடங்கியது. முதல் 10 நாள் பகல் 10 விழா நடந்த நிலையில் 10ஆம் தேதி ராப்பத்து விழா தொடங்கியது. முதல் நாளன்றே சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து விழாவின் 10வது நாளான இன்று தீர்த்தவாரி வைபவம் நடந்தது. நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை, நீலநாயக்க பதக்கம், வைர அபயஸ்தம், தங்கப்பூணூல் முதலான திரு ஆபரணங்கள் அணிந்த மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு சொர்க்கவாசலை கடந்து சந்திர புஷ்பகரணிக்கு வந்தார். அங்கு பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நம்பெருமாள் சந்திர புஷ்பகரணியில் தீர்த்தவாரி கண்டார். பிறகு திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு நம்பெருமாள் காட்சியளிக்க தொடங்கினார். இரவு முழுவதும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நம்பெருமாள் கடந்து வந்த பரமபத வாசல் இரவு 8 மணிக்கு மூடப்படும். அதிகாலை நம்பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிக்கிறார். அத்துடன் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழா முடிகிறது. பின்னாடி லைட் ஆகியா கேமராவை கொஞ்சம்